ரியாக்ஷன்ல கை தூக்கலாம், இல்லைன்னா சாட் பாக்ஸ்ல போடலாம், இன்டராக்டிவா இருக்கலாம். செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணதான் சார் பேர் சப்ளை. சப்ளைனா shall be made for a consideration, பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்க வேண்டும். அப்புறம் சப்ளை shall be made in the course of furtherance of business, அது தொழில் சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும், பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்க வேண்டும். இருந்தாதான் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏல சப்ளைங்கிறாங்க. இப்போ நான் கொஸ்டின் கேட்கிறேன், ஆன்சர் தெரிஞ்சவங்க போன் இஷ்யூ செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ. நான் கொஸ்டின் கேட்கிற பூராமே இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்லைடை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின். மிஸ்டர் கண்ணன் residing at Coimbatore sells his old gas stove to Mr. Viknesh, whether supply or not. தெரிஞ்சவங்க ரியாக்ஷன்ல போடுங்க, இல்ல சாட் பாக்ஸ் கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்கலாம், ஏன்னா சப்ளை இஸ் ட்ரை சப்ஜெக்ட், தெரியவே தெரியாது. பெருமாள் சார் யார் சாட் பாக்ஸ்ல போட்டுருக்காங்களா? இல்ல இல்ல போடல. கையும் தூக்கல? இல்ல இல்ல. சரி, எல்லாம் மௌன விரதம் இருக்கு. ஓகே, வள்ளியப்பன் சாருக்கு ஒண்ணுமே தேவையில்லை. அதாவது அனாலிசிஸ் நான் என்ன சொன்னேன், ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன? ஒன்னு பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்க வேண்டும், அடுத்தது தொழில் சம்பந்தப்பட்டாத இருக்கணும். இங்க ஒரு கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை, கன்சிடரேஷன் இருக்கு. இவர் ஓல்டு கேஸ் வீட்டுல இருக்கதான் விற்கிறார், ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் இல்ல, சோ இது சப்ளை கிடையாது. ஓகே, நான் இப்ப சொன்னதுல வேற ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம். சார் நீங்க சொன்ன பாயிண்ட் புரியல, புரியாம அடுத்த ஸ்லைடு போகவே வேண்டாம், ஏன்னா பிரயோஜனம் இல்லை. நான் சொன்ன கண்டிஷன் ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல கன்சிடரேஷன் இருக்க வேண்டும், தொழில் சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். மிஸ்டர் கண்ணன்கிறவர் கேஸ் ஸ்டவ் விற்கிறார், ஓல்டு கேஸ் ஸ்டவ் போட்டிருக்கேன், வீட்டுல இருக்க கேஸ் ஸ்டவ் எடுத்து விற்கிறாரு. அவர் முழு நேர தொழில் கேஸ் ஸ்டவ் வாங்கி விற்கிறது இல்ல, சோ பழைய கேஸ் ஸ்டவ் ஒரு 5000 ரூபாய்க்கு விற்கிறாரு, ஆனா ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் இல்ல, அதனால சப்ளைல வராது. ஓகே, நெக்ஸ்ட் போலாம் சார். அடுத்த क्वेश्चन. சரி சார், அந்த இது பவர் பாயிண்ட் நல்லா தெரியலங்க. உங்க இதுதான் தெரியும், பவர் பாயிண்ட் வந்து முன்னாடி கொண்டு வந்து. பவர் பாயிண்ட் முன்னாடி தானே இருக்கு. இல்ல அது தெரியல. தெரியுதா சார்? யாருக்கும் தெரியல. தெரியுதா? வள்ளிப்பன் சார்க்குலாம் தெரியுதுங்கிறாரு. அப்படியா? சரி ரைட். அதாவது அடுத்த இஷ்யூ, மிஸ்டர் மணி இஸ் a businessman residing at Madurai, distributes free gift in general public without any condition, whether it's supply or not as per section 7 subsection 1 class A. இதுவும் நான் முதல்ல போட்ட ஸ்லைடை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினும். மிஸ்டர் மணி இஸ் a businessman residing at Madurai, distribute free gifts in general public without any condition, whether it's supply or not as per section 7 subsection 1 class A. Answer, ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆன, இங்க ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் கன்சிடரேஷன் இல்ல. உடனே வள்ளியப்பன் சார் கேட்பாரு, ஃப்ரீ சப்ளை வந்து உங்களுக்கு வந்து சப்ளை தான், ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்தா சப்ளை தான். இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃப்ரீ சப்ளை வித் அவர் பப்ளிக் ஃபுல்லா கொடுக்குறாரு. நீங்க கிஃப்ட்னா உங்க கடைக்கு ஒரு ஜாமான் வாங்க வர்றாருன்னா அந்த ஜாமான் வாங்குற ஒரு கீ செயினோ இல்ல ஒரு பேக்கோ கொடுத்தா உங்க வர்ற கஸ்டமருக்கு மட்டும் கொடுக்குறீங்க. நான் இங்க போட்ட எக்ஸாம்பிள் வித்தவுட் கண்டிஷன் பப்ளிக் ஃபுல்லா கொடுக்குறாரு, சோ இதுவும் சப்ளையில் வராது. அடுத்தது போலாம் சார். ஒவ்வொன்றுக்கும் 2-3 கொஸ்டின் வச்சு சொல்றேன், எக்ஸாம்பிள் அப்பதான் புரியும், இல்லைன்னா சப்ளை ஒண்ணுமே புரியாது. அடுத்த கொஸ்டின், அடுத்த செக்ஷன் செக்ஷன் 7 subsection 1 class B, import of service for a consideration whether or not in the course of furtherance of business. நான் வெளி கண்ட்ரில இருந்து சர்வீஸ் அவைல் பண்றேன், நான் அது தொழில் சம்பந்தமா இருந்தாலும் சரி தொழில் சம்பந்தம் இல்லையனாலும் சரி சப்ளைன்னு சொல்றாங்க. அதான் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் பிரச்சனையே இல்லை, விட்டுருங்க. இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் தான் பிரச்சனை வரும். நீங்க தொழில் சம்பந்தத்துக்கு வெளிநாட்டிலேருந்து சர்வீஸ் வாங்கினாலும் சரி தொழில் சம்பந்தம் இல்லாததுக்கு வாங்கினாலும் சரி ஜிஎஸ்டி வருங்கிறாங்க. இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் கண்டிப்பா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் தான், வேற வழியே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ்க்கு ஆர்சிஎம் கட்ட விட்டுறாங்க, அது பின்னாடி பிரச்சனை வரும். எனக்கே ஆனுவல் ரிட்டர்ன் ஆடிட்ல நிறைய வெளியேந்து வந்த ஃபைல்ஸ் யாருமே கட்டல. கடைசியா இப்ப என்னன்னா அவங்க 17-18க்கு நமக்கு 19-20 தான் வந்தாங்க ஆனுவல் ரிட்டர்னுக்கு. வரும்போது டைம் எக்ஸ்பைரி ஆகி போச்சு, ஐடிசி எடுக்க முடியல. ஆனா இப்ப இன்னொன்னு ஒரு எனக்கு இப்ப ரீசெண்டா கிடைச்ச கிளாரிபிகேஷன், ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் ஃப்ரம் பாம்பே, அவர் என்ன சொல்றாரு, ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசத்துக்கு டைம் லிமிடேஷன் கிடையாது, நீங்க எப்ப வேணாலும் வட்டியோட கட்டிட்டு எடுத்துக்கலாங்கிறாரு. ஏன்னா இன்வாய்ஸ் தான் செக்ஷன் 16 வந்து கவர் ஆகுது, டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு.
ஆர்சிஎம் பொறுத்தவரை நம்ம தான் கையில இருந்து கட்டுறோம். சோ நமக்கு டைம் லிமிடேஷன் ஃபேக்டர் ஆர்சிஎம்க்கு அப்ளிகபிள் இல்ல, எப்ப வேணாலும் கட்டலாம்னு சொல்றாங்க. திஸ் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், லீகலா கிடையாது. சரி, இது எக்ஸாம்பிள் போயிடலாம். மிஸ்டர் குரு இஸ் a senior advocate in Coimbatore. He has received the engineering service for his new house Coimbatore from an engineer located in Singapore agreed for consideration of $1,500. Question புரியுதா? குருங்கிறவர் கோயம்புத்தூர் சீனியர் அட்வொகேட், அவர் சொந்தமா வீடு கட்டுறாரு கோயம்புத்தூர்ல. அப்ப என்ன பண்றாரு, ஒரு என்ஜினியர்கிட்ட சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பிளான் போட்டு வாங்குறாரு. அதுக்கு $1,500 கொடுக்குறாரு. இது உங்களுக்கு சப்ளைல வருமா வராதா? மேல கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன், இம்போர்ட் ஆர் சர்வீஸ் ஃபார் ஏ கன்சிடரேஷன் வெதர் ஆர் நாட் இன் தி கோட் ஆஃப் ஃபர்தரன்ஸ் ஆபீசர்ஸ். அப்ப இந்த இன்ஜினியர் பண்ணதுக்கும் இவர் ஆர்சிஎம்மில் பணம் கட்ட வேண்டும். ஏன்னா இந்த இம்போர்ட்ல மட்டும்தான் வெதர் ஆர் நாட் இன் தி ஃபர்தர் வார்த்தை இருக்கு. சோ நீங்க உங்க பர்சனலுக்கு வாங்கினாலும் கண்டிப்பாக ஆர்சிஎம்மில் பணம் கட்ட வேண்டும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ரொம்ப பேர் பண்றது இல்ல. சரி, அடுத்து 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி, இந்த ஷெட்யூல் 1ன்னு சொல்லுவாங்க. வித்தவுட் கன்சிடரேஷன், பணம் வாங்கவில்லை கொடுக்கவில்லை என்றாலும் இது சப்ளையாக கருதப்படும். இதுக்கு 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். பர்மனன்ட் டிரான்ஸ்ஃபரா இருக்கணும், கண்டிப்பாக அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்க வேண்டும். ஆர் டிஸ்போசல், பர்மனண்டா டிஸ்போஸ் பண்ணிடணும், ஆனா அது பிசினஸ் அசெட்டாக இருக்க வேண்டும், அந்த அசெட்டுக்கு ஐடிசி எடுத்துக்க வேண்டும். இந்த 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ்ல சப்ளைல வரும் சார். என்ன 3 கண்டிஷன்? ஷெட்யூல் 1, பணம் வந்து வாங்கினாலும் பரவாயில்ல வாங்கலைனாலும் பரவாயில்ல. பர்மனன்ட் டிரான்ஸ்ஃபர் ஆர் டிஸ்போசல், கண்டிப்பாக அதை பர்மனண்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும், ஆனா அது பிசினஸ் அசெட்டாக இருக்க வேண்டும், அந்த அசெட்டுக்கு நம்ம ஜிஎஸ்டியில் ஐடிசி எடுத்துக்க வேண்டும். இது 3 இருந்தா தான் செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ்ல சப்ளைல வரும். இதுக்கு கொஸ்டின், மிஸ்டர் கொரோனா is a chartered accountant at Chennai. Mr. Corona is a chartered accountant at Chennai, giving old computer being used in his business to for needy poor people without consideration. கேள்வி நல்லா புரிஞ்சுங்க சார், தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேசலாம், ஏன்னா பேசினா தான் இன்டராக்டிவா இருக்குல்ல. நான் மட்டும் பேசினா ரொம்ப ட்ரையா இருக்கு. தப்பா இருந்தாலும் ஒண்ணும் இல்லை, தப்பா இருந்தா 2 கிளாப், ரைட்டா இருந்தா 1 கிளாப். ஏன்னா வாய், அதாவது ஏன்னா நம்ம வந்து நம்ம தொழிலுக்கு வாய் தான் கேபிட்டல், வாய் திறக்கலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. மிஸ்டர் கொரோனா இஸ் a chartered accountant at Chennai, giving old computer, சார் மைக்கை அன்மியூட் பண்ணுங்க சார் யாரோ. old computer being used in business to for needy poor people without consideration. நான் அதுக்கு என்ன கண்டிஷன் சொன்னேன், பணம் வாங்கியிருந்தாலும் சரி வாங்கலைனாலும் சரி அடுத்த மாதிரி பிசினஸ் அசெட்டா இருக்கணும், பர்மனண்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கணும், ஐடிசி அவைல் பண்ணிருக்க வேண்டும். இப்ப இதுல கொரோனாங்கிறது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அவர் கம்ப்யூட்டரை யூஸ் பண்றாரு, யூஸ் பண்ணிட்டு வசதி இல்லாதவங்களுக்கு தேவையான சப்ளை தான். ஏன்னா அவர் ஆபீஸ் பர்பஸ் கம்ப்யூட்டர் வாங்கி யூஸ் பண்ணிருக்காரு, ஐடிசி எடுத்திருப்பாரு, நம்ம கன்சிடரேஷன் வாங்கினாலும் வாங்கலைன்னா சப்ளைன்னு பார்த்துட்டோம் 7(1)(c)ல. அப்ப இதுவும் சப்ளையில் வரும். ரைட், அனாலிசிஸ். குவாலிஃபை சப்ளை, கண்டிஷன் ஆர் சாட்டிஸ்ஃபைட், பர்மனன்ட் டிரான்ஸ்ஃபர், திருப்பி வாங்க மாட்டார், வசதி இல்லாம இந்த லேப்டாப்பை தூக்கி ஃப்ரீயா கொடுத்துட்டார், ஐடிசி அவைல் பண்ணியிருக்கார், ஏன்னா பிசினஸ் அசெட். சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் கம்ப்யூட்டர் ஒரு பிசினஸ் அசெட், அது இல்லாம தொழில் பண்ண முடியாது. சோ இதுதான் இதனுடைய. அடுத்தது போயிடலாம். அடுத்ததுல கொஸ்டினே போடக்கூடாது பொறுத்து, யாரும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அடுத்தது, மிஸ்டர் எடக்கு முடக்கு இஸ் a practicing cost accountant at சேலம். சார் பெருமாள் சார், சொல்லுங்க சார். ஒண்ணும் இல்ல சார், இப்ப இதுல வந்து இப்ப சப்ளைன்னு இது முடிவாயிடுச்சு. இப்போ இந்த சப்ளைக்கு வந்து அவர் எப்படி சார் டாஸ்க் கட்டுவாரு, அந்த வேல்யூ எப்படி அரைவ் பண்ணுவாங்க? புக் வேல்யூ தானே இந்த லேப்டாப், இந்த லேப்டாப் சேல்ஸ். எஸ் சார், சொல்லுங்க சார். சப்ளை, இது சப்ளை அப்படின்னு டிசைட் ஆயிடுச்சு. இப்போ வித்அவுட் கன்சிடரேஷன் இட்ஸ் சப்ளை. எஸ் சார். அப்படி இருக்கும்போது இதுக்கு அவர் எப்படி டாஸ்க் கட்டுவார்? அவர் சார் இதுக்கு 2 மெத்தட் அரைவ் பண்ணுவார். இதுக்கு 2 மெத்தட் இருக்கு சார். சாரி சார், இதுக்கு 2 மெத்தட் இருக்கு சார். ஒன்னு 3 மெத்தட் இருக்கு இதுக்கு. 3 மெத்தடும் போட்டு விச்சவர் ஹையர் பார்க்கணும் சார். அந்த லேப்டாப்பை அவர் எவ்வளவு வருஷம் யூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும் சார். குவார்டர்லிக்கு 5%, குவார்டர்லி 5% கால்குலேட் பண்ணி ஒரு அமௌண்ட் அரைவ் பண்ணி வச்சுக்கணும் சார்.
அடுத்த மெத்தட் பாத்தீங்கன்னா அவருக்கு பேலன்ஸ் ஷீட்ல புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல ரிட்டர்ன் டு வேல்யூ இருக்கும்ல, அந்த ரிட்டர்ன் டு வேல்யூ எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இன்னைக்கு சேல் பண்றாருல, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை பார்த்து இன்னைக்கு கம்ப்யூட்டருக்குள்ள என்ன ரேட் ஆஃப் டாக்ஸோ அந்த ரேட் ஆஃப் டாக்ஸ் கட்டணும். இல்ல தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, அவர் வந்து மேபி அவர் வந்து நம்ம வேட் பீரியட்ல வாங்கிட்டார் இந்த லேப்டாப். சப்போஸ் உங்களுக்கு ஜிஎஸ்டி பீரியட்ல வாங்கினா பிரச்சனையே இல்லை, அவர் வேட் பீரியட்ல வாங்கிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஜிஎஸ்டி வராது என்னைய பொறுத்தளவு. அப்ப எங்க போய் பார்க்கணும்னா அந்த ரிட்டர்ன் டு வேல்யூ மட்டும்தான் பார்க்க வேண்டும், இந்த மெத்தடை பார்க்க வேண்டாம். ஜிஎஸ்டி பீரியட வாங்கியிருந்தா விச்சவர் ஹையர், வேட் பீரியட்ல வாங்கியிருந்தா ஒன்லி அந்த நம்ம ரிட்டர்ன் டு வேல்யூல இருக்க வேல்யூ ஒரு 5000 ரூபாய், இப்ப விற்கிறது 8000 ரூபாய்னா அந்த 3000 ரூபாய்க்கு என்ன ரேட் ஆஃப் டாக்ஸ் கம்ப்யூட்டர் இருக்கோ அந்த டாக்ஸ் கட்ட வேண்டும் சார். வித்தவுட் கன்சிடரேஷன் என்ன பண்றது சார்? வித்தவுட் கன்சிடரேஷன் he have to pay from out of packet சார். அதாவது இந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டர் கையில இருந்தா சார் கட்டணும். வித்தவுட் கன்சிடரேஷன் அவர் புவர் நீடி பீப்புள்ங்கிறதுக்காக பணம் வாங்காம அவர் கொடுத்திருக்காரு. கன்சிடரேஷன் இவருக்கு லேப்டாப் கொடுத்ததுக்கு தான் சார் வரல, அதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்ல முடியாது சார். எனக்கு சப்ளைன்னு குவாலிஃபை. அது புரியுது. சரி சார், யூ ஆர் அசிஸ்டன்ட் கமிஷன், உங்களுக்கு ஈஸியா புரியுது சார். ஓகே சார், இன்புட் டாக்ஸ் 8000 இருக்கு சார். நீங்க சொல்றது ஒரு சின்ன டிஃபரன்ஸ். யார் சார் ப்ளீஸ் சம்சுதீன் சார் சொல்லுங்க ப்ளீஸ் சார், சொல்லுங்க சார். இன்புட் டாக்ஸ் 8000 வருது அந்த ரிவர்ஸ் பண்ற கால்குலேஷன்ல. அந்த சேல் கஸ்டமர்ட்ட கலெக்ட் பண்ண வேல்யூ அவுட்புட் டாக்ஸ் 5000 வருது சார். இல்ல சார், விச் ஐயர்னு பாக்கும்போது இல்ல சார், இது வந்து இங்க ஆப்ஷன் வந்து வித்தவுட் கன்சிடரேஷன் சார். ஓகே ஓகே, வித் கன்சிடரேஷன் வந்தா தான் சார் நீங்க விச்சவர் ஹையர் பாருங்க. ஓகே ஓகே, இங்க நம்ம பாக்குற பாயிண்ட் வித்தவுட் கன்சிடரேஷன். தேங்க் யூ சார். ஓகே, அடுத்து செக்ஷன் 7(1) செக்ஷன் சப்செக்ஷன் 1 கிளாசிக் மிஸ்டேக் அது பார்த்துட்டோம். அடுத்தது இந்த சாரி மிஸ்டர் எடக்கு முடக்கு இஸ் a practicing cost accountant Salem permanently transfer the motor car at free of cost. Is it supply or not? நான் 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும்னு சொன்னேன் சார். ஒன்னு அவர் பர்மனன்ட் டிரான்ஸ்ஃபரா இருக்க வேண்டும், ரெண்டாவது பிசினஸ் அசெட்டா இருக்க வேண்டும், ஐடிசி எடுத்திருக்க வேண்டும். இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு சார். மிஸ்டர் எடக்கு முடக்கு இஸ் a practicing cost accountant Salem permanently transfer the motor car at free of cost. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் வந்துருது, பர்மனன்ட் டிரான்ஸ்ஃபர் இருக்கு. அடுத்ததுதான் பிரச்சனை வருது. இவர் ஐடிசி அவைல் பண்ணியிருக்க மாட்டார், ஏன்னா மோட்டர் கார்ஸ் பிளாக்டு கிரெடிட் செகண்ட் 17 சப்செக்ஷன் 5ல பிளாக்டு. சோ இது வந்து சப்ளைல வராது சார், ஏன்னா மோட்டர் வெஹிக்கிள்ஸ் பிளாக்டு, ஐடிசி அவைல் பண்ணியிருக்க மாட்டாரு. ரெண்டாவது இது பர்சனல் அசெட் வேற, ஏன்னா இவர் காஸ்ட் அக்கௌண்டன்ட். இவர் வந்து கார் பர்சனல், இவருடைய முழு நேர தொழில் கார் வாங்கி விற்கிறதோ இல்ல மேக்ஸி கேப் நடத்துறதோ கிடையாது. அப்ப இது பர்சனல் அசெட் ஆயிடுது, இது சப்ளைல வராது. அடுத்தது செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி இல்ல 2. இதுலதான் சார் சொல்லியிருக்காங்க இது வந்து குட்ஸா சர்வீஸா ஆர் போத்தான், இங்கதான் கேள்வி ஆரம்பம். இதை பொறுத்தளவு பிட்வீன் ரிலேட்டட் பர்சன் ஆர் பிட்வீன் டிஸ்டிங்க்ட் பர்சன். ரிலேட்டட் பர்சன்னா யாரு பின்னாடி டெஃபினிஷன் வருது சொல்றேன், டிஸ்டிங்க்ட் பர்சன்னா யாருன்னு வருது பின்னாடி டெஃபினிஷன்ல சொல்றேன். அதை வந்து செக்ஷன் 25ல குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. இது ஃபர்தரன்ஸ் ஆபீசர்ஸ் மட்டும்தான். நான் இம்போர்ட் பார்த்தது மட்டும்தான், இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் மட்டும்தான் ஃபர்தரன்ஸ் ஆபீசர் ஆர் நாட் இன் தி ஃபர்தரன்ஸ் ஆபீசர். மற்ற எல்லாமே ஃபர்தரன்ஸ் ஆபீசர்ஸ் மட்டும்தான். சரியா? அடுத்து 7(1)ல சில 2 பாயிலாம் சார். ரிலேட்டட் பர்சன்னா என்ன? such person or officers or directors of one another's business. ஒரு கம்பெனில சிஇஓ இருக்கார், அவரு அந்த டைரக்டருக்கு ஏதோ சப்ளை பண்றாருனாலும் பணம் வாங்கலைனாலும் அது ரிலேட்டட் பார்ட்டி தான். அவர் பணம் வாங்காம சப்போஸ் கொடுத்துட்டாரு, பொருள் கொடுத்துட்டாருன்னா எப்படி ஆபீசர்ஸ் வந்து இந்த வேல்யூ பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் வேல்யூவேஷன் போவாங்க, இல்லைன்னா ஆன்சலன்ஸ் பிரைஸ் போவாங்க, இல்ல தேர்ட் பார்ட்டிக்கு என்ன விலைக்கு வித்திருக்காரோ அந்த விலைக்கு பார்ப்பாங்க, இல்ல 110% ஆஃப் தி காஸ்ட். இந்த 4 மெத்தட்ல எது ஹையரோ அதுதான் போவாங்க வேல்யூவேஷன். சார் கேளுங்க சார், என்ன क्वेश्चन ப்ளீஸ் கேளுங்க சார். சார் பெருமாள் சார் அவங்க மியூட் பண்ணுங்க சார். ஓகே, அடுத்தது
such person are legally recognized partner on the business. ஒரு firm இருக்கு சார், ஒரு firmல A B ன்னு ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்க. A வந்து A B பார்ட்னர்ஸ், இன்னொருத்தர் என்ன பண்றாங்க, A யோட பொண்ணுக்கு B விக்கிறாரு, இல்ல A B சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு ரிலேட்டட் பார்ட்டிக்கு யாரு விக்கிறாங்கனாலும் லீகலி ரெகனைஸ் பார்ட்னரா இருந்தாலும் அவங்க ஃபேமிலிக்குள்ள யாருக்கு வித்தாலும் ரிலேட்டட் பார்ட்டிங்கிற கேட்டகரியில வந்துடும். அதுல ஒரு எம்ப்ளாய், ஒரு கம்பெனி இருக்கு, வேலைக்கு இருக்க எம்ப்ளாய்க்கே ஒரு ஃப்ரீயா கொடுக்குறாரு பணம் வாங்காம, அப்ப அதுவும் சப்ளை தான். சரியா? அடுத்து டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஓன்ஸ் கண்ட்ரோல்ஸ் ஆர் ஹோல்ட் more than 25% or more of the outstanding voting stock or share. இது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனில தான் வரும். 25% இல்ல 25%க்கு மேலேயோ ஷேரோ, ஓட்டிங்கோ, கண்ட்ரோலோ, மேனேஜ்மெண்டோ வச்சிருந்தால் அதுவும் ரிலேட்டட் பார்ட்டில வந்துருவாங்க. அடுத்தது இன்டைரக்ட்லி கண்ட்ரோல், டைரக்டா கண்ட்ரோல் பண்ணாம இன்டைரக்டா கண்ட்ரோல் பண்ணாலும் அவங்க வந்து ரிலேட்டட் பார்ட்டிங்கிற டிரான்சாக்ஷன்ல வந்துருவாங்க. அதான் 2 பேர் 3 பேர் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணாலும் வந்துருவாங்க. மெம்பர்ஸ் சேம் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஃபேமிலி மெம்பர்னா யார் யார்? ஜிஎஸ்டி ஆக்ட்ல 12 பேரை ஃபேமிலி மெம்பர் பாருங்க. அப்பா, அம்மா, மகன், மருமகள். மகள் கல்யாணம் ஆயிட்டா வராது, கல்யாணம் ஆகிற மகள் ஃபேமிலி மெம்பர்ல வருவாங்க. இதுல வந்து கொழுந்தியா வீட்டுக்கார் சகலை தவிர மிச்சம் எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ல வந்துருவாங்க சார். இது நீங்க டீட்டெயிலா வேணும்னா கம்பெனிஸ் ஆக்ட், இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல பார்த்தா ஃபேமிலிக்கு டெஃபினிஷன் இருக்கு. இதுல எக்ஸ்பிளனேஷன் 15லையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இஷ்யூஸ், இந்த ரிலேட்டட் பார்ட்டியா இல்லையான்னு பார்க்க போறோம். மிஸ்டர் வம்பன் ஹோல் 26% ஆஃப் தி ஷேர் ஆஃப் மிஸ்ஸஸ் AXN லிமிடெட் அட் திருப்பூர் அண்ட் 25% ஆஃப் தி ஷேர்ஸ் ஆஃப் ABC லிமிடெட். நான் 25க்கு மேலேயோ வச்சிருந்தா ரிலேட்டட் பார்ட்டின்னு சொன்னேன் எக்ஸாம்பிள்ல. அவர் என்ன பண்றாரு, வம்பன்கிறவரு AXNல ஒரு 26%, ABCல 25% தான் வச்சிருக்காரு. ஆனா இதனால AXN ABC ரிலேட்டட் பார்ட்டி ஆடுறாங்க. வம்பன்கிறவர் தான் ஷேர் வச்சிருக்காரு, AXN ABC ரிலேட்டட் பார்ட்டியே கிடையாது. இவர் ஒரு கம்பெனில 26ம் ஒரு கம்பெனில 25% ஷேர் வச்சிருக்கிறதுனால ரெண்டு சம்பந்தம் இல்லாத 2 கம்பெனி ரிலேட்டட் பார்ட்டியா மாறிடுறாங்க. இது நீ எக்ஸ்பிளனேஷன் 15ல பாத்தீங்கன்னா டீடைலா சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அடுத்தது போயிடலாம். டிஸ்டிங்க்ட் பர்சன்னா என்ன? செக்ஷன் 25 subsection 4 of the CGST Act. இது என்ன? a person who has obtained more than one registration where in one state union territory shall in respect of each such registration be treated as a distinct person. என்ன சொல்லலாம்னா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வேட் பீரியட்ல ஒரு ஸ்டேட் ஆர்சி எடுக்க மாட்டாங்க, ஸ்டாக் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்காங்க, ஃபார்ம் FO கன்சைன்மென்ட் சேல்ஸோ பண்ணிக்குவாங்க. ஆனா இப்ப வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி டெஸ்டினேஷன் பேஸ்ட், கன்சப்ஷன் பேஸ்ட். சோ நம்ம ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட்டுக்கு பொருள் அனுப்பணும்னாலும் அந்த ஸ்டேட்ல ஜிஎஸ்டி ஆர்சி எடுக்காம பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஹெட் ஆஃபீஸ் தமிழ்நாடு, பிரான்ச் கர்நாடகான்னா பழைய காலம் மாதிரி ஃபார்ம் FO, ஸ்டாக் டிரான்ஸ்ஃபரோ, கன்சைன்மென்ட் சேல்ஸோ டிசி போட்டு பண்ண முடியாது. நம்ம எகைன் சேல் இன்வாய்ஸ் தான் நம்ம ரைஸ் பண்ணுவோம். நமக்கு செப்பரேட் ஜிஎஸ்டி நம்பர் கர்நாடகாவுக்கு இருக்கும், தமிழ்நாட்டுக்கு செப்பரேட் ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். அப்ப நம்ம சேல் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, கர்நாடகாவில் அந்த ஐடிசி எடுத்துட்டு அவங்க சேல் பண்ணிடுவாங்க. நம்ம ஐடி முடிக்கையில என்ன பண்ணுவார், ஆடிட்டர் கன்சால்டேட் பேலன்ஸ் ஷீட் போடுவார். நம்ம சன்ட்ரி டெட்டார்ல கர்நாடகா பார்ட்டி வரமாட்டாங்க, ஏன்னா பிரான்ச் டிரான்ஸ்ஃபர் வரமாட்டாங்க. அப்ப அப்படி பார்த்தாலும் 2 பேரும் டிஸ்டிங்க்ட் பர்சன் தான். நீங்க ஒரே பேன் நம்பர்லாம் எடுக்க போறீங்க, ஜிஎஸ் நம்பர் மாறுறதுனால ஒரே டிஸ்டிங்க்ட் பர்சன், ஒரே பேன்ல வரத டிஸ்டிங்க்ட் பர்சன் சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நான் தமிழ்நாட்டுக்குள்ளே எத்தனை பிரான்ச் எத்தனை கோடன் வேணாலும் வித்தவுட் ஜிஎஸ்டி வச்சுக்கலாம். ஆனா நான் மதுரையில ஒரு பிரான்ச் வச்சிருக்கேன், அந்த மதுரை பிரான்ச்ல இருக்க அக்கௌண்டன்ட் மேனேஜரா எனக்கு சந்தேகம் வருது, அதனால நான் மதுரைக்கு செப்பரேட் ஜிஎஸ் நம்பர் வாங்கி கொடுத்துறேன். அப்படி வாங்கி கொடுத்துட்டா வித்தின் ஸ்டேட்ல செப்பரேட் ஜிஎஸ் நம்பர் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் வேணும்னா. அப்படி வாங்கினா அதுவும் டிஸ்டிங்க்ட் பர்சன்ங்கிற கேட்டகரியில வந்துடும். செப்பரேட் ஜிஎஸ் நம்பர் வாங்காம ஒரே ஸ்டேட்டுக்குள்ள ஒரே ஜிஎஸ் நம்பர்ல பண்ணி ஹெட் ஆஃபீஸ்ல அந்த டர்ன் ஓவர் ரிப்போர்ட் பண்ணி அந்த ரிட்டர்ன்ல ஃபைல் பண்ணோம்னா டிஸ்டிங்க்ட் பர்சன்ல வராது. அந்த பிரான்ச்சுக்கோ குடவுனுக்கோ செப்பரேட் ஜிஎஸ் நம்பர் வாங்கிட்டா அவங்களும் டிஸ்டிங்க்ட் பர்சன் கேட்டகரியில வந்துருவாங்க. இது பிராக்டிகலா ஏகப்பட்ட பிரச்சனை தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. 9(9)C வரையில தான் இந்த பிரச்சனை வரும்.
அடுத்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதுலதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ப்ரொவைட், அதாவது செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் சி 2ல என்ன சொல்றாங்கன்னா, எம்ப்ளாயர் எம்ப்ளாய்க்கு 50,000 ரூபாய்க்கு உள்ள கொடுத்தால் gift கொடுத்தால் சப்ளை இல்லைன்னு சொல்றாங்க. பட் நான் இதுல ஒத்துக்க மாட்டேன். இதுல ஒரு வார்த்தை இருக்கு, 50,000 rupees இன் வேல்யூன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப ரூபாயா கொடுக்காம கைண்டா கொடுத்தாலும் பெர்குசிட்ஸா கொடுத்தாலும் டாக்ஸ் வருங்கிற என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா இங்க 50,000 rupees இங்க ஃபினான்ஷியல் இயர்னு கொடுக்கல, 50,000 rupees வேல்யூ இங்க ஃபினான்ஷியல் இயர் கொடுத்துருக்காங்க. அப்ப மேபி கைண்டா கொடுத்தாலும், நான் ஒரு கோல்டு காயினை கொடுக்குறேன் நல்லா வேலை பார்க்கறாரு, அந்த கோல்டு காயினுடைய வேல்யூ 50,000 ரூபாய்க்கு மேல வந்துருச்சுன்னா திஸ் ட்ரீட்டட் as சப்ளை. எம்ப்ளாயர் ஹேவ் டு பே தி ஜிஎஸ்டி. இல்ல நான் 49,000 ரூபாய் கொடுத்தா பிரச்சனை இல்லை, இல்ல கொடுக்கக்கூடிய கிஃப்டோட வேல்யூ 50,000 ரூபாய் கொடுத்தா ஜிஎஸ்டி கிடையாது. நான் சரி அப்படி பார்த்தா இன்கம் டாக்ஸ்ல பெர்குசிட்ஸ் வரும். பெரிய கம்பெனில என்ன பண்ணுவாங்கன்னா கார் கொடுப்பாங்க, கார் கொடுக்கல, கார் வந்து இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல பெர்குசிட்ஸ்ல வந்துடும். அப்ப கார் அந்த வருஷம் எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காரோ அந்த வேல்யூ பண்ணி அதுக்கும் டாக்ஸ் ஜிஎஸ்டி எம்ப்ளாயர் கட்ட வேண்டும்ங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இது ஆக்ட்ல சொல்லல, வேல்யூங்கிற வார்த்தை இருக்கு. 50,000 rupees இந்த ஃபினான்ஷியல் இயர் கொடுத்திருந்தா நம்ம ஒன்லி ருபீஸ் தான் வச்சுக்கலாம், பணமா கொடுத்தா மட்டும்தான். வேல்யூ இந்த ஃபினான்ஷியல் இருக்கிறதுனால மேபி கைண்டா கொடுத்தாலும் சரி பெர்குசிட்ஸா கொடுத்தாலும் சரி கண்டிப்பா 50,000 ரூபாய்க்கு மேல போகும்போது ஜிஎஸ்டி கட்ட வேண்டும்ங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். சரி, இதுவரை பார்த்ததுல டவுட் இருந்தா கேட்கலாம். ஐ அம் ரெடி டு கிளாரிஃபை. பெருமாள் சார் சொல்லுங்க, யாரும் கேட்கல, கேட்ட உடனே சொல்லுங்க. ஓகே ரைட் சார். ஒரே டவுட் சார், ப்ளீஸ் சொல்லுங்க சார். சார் இப்போ வந்து இப்போ எம்ப்ளாய்க்கு பே பண்ற கிஃப்ட்டோட வேல்யூ அல்லது ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட்ங்கிற வேல்யூ வந்து 1%கா சார், டோட்டல் ஆஃப் எம்ப்ளாய் வேல்யூவா சார்? இல்ல பெர் எம்ப்ளாயி சார். ஓகே, தேங்க்யூ சார். அடுத்தது சார், இல்ல இப்போ முக்கியமா நிறைய சந்தேகம் வந்து திருப்பி வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜீரோ ரேட்டட் சப்ளை எக்ஸம்ப்டட் சப்ளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது நான் பின்னாடி ஸ்லைட்ல வருதே. இல்ல ஜீரோ ரேட்டட் சப்ளை எக்ஸம்ப்டட் சப்ளை இதுக்குள்ள வித்தியாசம் வந்து இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியல, அது என்ன கொஞ்சம் சொல்லுங்க. சரி, ஜீரோ ரேட்டட் சப்ளைனா என்ன அப்படின்னா, நம்ம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடியது, இல்ல எஸ்இசெட்க்கு விற்கக்கூடியது, இல்ல எஸ்இசெட் டெவலப்பருக்கு விற்கக்கூடியது, வெளிநாட்டுக்கு சர்வீஸா கொடுத்தாலும் சரி இல்ல குட்ஸா கொடுத்தாலும் சரி, அது ஜீரோ ரேட்டட் சேல்ஸ். ஜீரோ ரேட்டட் சேல்ஸை பொறுத்தளவு ஏற்றுமதினா நம்ம நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு பொருளோ இல்ல சர்வீஸோ ஏற்றுமதி ஆயிருக்கணும். சர்வீஸ்னா நம்ம பொருள்னா நம்ம மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ்ல கண்டுபிடிச்சிடலாம். சர்வீஸ்னா இப்போ சாஃப்ட்வேர் சர்வீஸ் நம்ம இங்கேருந்தே பண்றோம், அப்ப நம்ம ஐபி அட்ரஸை வச்சு தான் கண்டுபிடிக்க வேண்டும் எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸா இல்லையான்னு சொல்லி, இல்ல கொரியரை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதை ஜீரோ ரேட்டட் வித் எல்யூடி பண்ணலாம், வித்தவுட் எல்யூடி பண்ணலாம். எல்யூடி அப்படின்னா ஆன்லைன்ல நம்ம ஃபைல் பண்ண வேண்டும், ஃபைல் பண்ணிட்டோம்னா வரி போட வேண்டாம், வாங்கின ஐடிசிக்கு நம்ம ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்ம டாக்ஸ் போடணும் அப்படின்னா ஐஜிஎஸ்டி போடணும், கலெக்ட் பண்ணக்கூடாது, நம்ம கையிலேந்து கட்டிட்டு ரீஃபண்ட் போட வேண்டும். எக்ஸம்ப்டட் சப்ளைனா நம்ம ஜிஎஸ்டி ஆக்ட்ல வரியே கிடையாது சார். அதுக்கு ஷெட்யூல் நான் பின்னாடி வருது, எந்த ஷெட்யூல்ல இருக்குதுன்னு சொல்றேன். வரி விலக்கு அளிக்கப்பட்ட ஐட்டம் எக்ஸம்ப்டட் சப்ளை. வரி இருந்து நம்ம எக்ஸ்போர்ட்டை நம்ம வந்து என்கரேஜ் பண்றதுக்காக கவர்மெண்ட் கொடுக்கிற கண்டிஷனல் எக்ஸம்ப்ஷன் தான் ஜீரோ ரேட்டட் சப்ளை. ரைட், அடுத்தது போயிடலாம். அடுத்து 7 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏ ஷெட்யூல் 2. இதுல எதாவது குட்ஸ் எதாவது சர்வீஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது இது குட்ஸா சர்வீஸா அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். பிஃபோர் ஜிஎஸ்டில பார்த்தீங்கன்னா குட்ஸை வந்து சேல்ஸ் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸைஸ் எடுத்துட்டாங்க, சர்வீஸா சர்வீஸ் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டாங்க. இப்ப எல்லாத்தையும் ஒரே டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, யாருக்கு அலாட் ஆயிருக்கோ. டிரான்ஸ்ஃபர்னா என்ன சார் அர்த்தம்? எனி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டைட்டில் இன் குட்ஸ் இன் எ சப்ளை ஆஃப் குட்ஸ். யாரோ ஒருத்தர் மிஸ்டர் பப்ளுங்கிற புக்கை விற்கிறாரு கஸ்டமருக்கு, அப்ப பணத்தை வாங்கிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாரு, அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர். இதை வந்து குட்ஸ்ன்னு சொல்றாங்க. குட்ஸா சர்வீஸாங்கிற காம்ப்ளிகேஷன்ல. அடுத்தது டிரான்ஸ்ஃபர்னா என்ன? எனி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட் இன் தி குட்ஸ் ஆர் அன்டிவைடட் ஷேர் இன் குட்ஸ் வித்தவுட் தி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் தி டைட்டில். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஹெட்வைட்ங்கிற கம்பெனி அவங்க கிரேன ஈகோ லிமிடெட்ங்கிற கம்பெனிக்கு சர்வீஸ்
ரெண்டுக்கு கொடுக்குறாங்க. இது சப்ளை ஆஃப் சர்வீஸ். ரெண்டுக்கு பைக்ல கொடுத்தா இதுக்கு எக்ஸாம்பிள் இந்த டெஃபினிஷனுக்கு. பைக்ல ரெண்டுக்கு கொடுத்தா ட்ரீட்டட் as a supply of service. அடுத்தது any transfer of title in goods under the agreement which stipulates that property in goods shall pass at a future date upon payment of full consideration. இந்த இது வந்து குட்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சேல் ஆன் அப்ரூவல் பேசிஸ். எக்ஸாம்பிளுக்கு சேலத்தை எடுத்துக்கலாமே. சேலத்துல கொலுசு, வெள்ளி கொலுசு மேனுஃபேக்சரிங் ஃபேமஸ். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சேலத்துல தயார் பண்ற கொலுசு வியாபாரிகள் சூட்கேஸ்ல ஒரு 500 கொலுசை வச்சுக்குவாங்க. கொலுசை எடுத்துட்டு ஊர் ஊரா போவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, கொலுசை எடுத்தும் போது ஒரு இ-வே பில் போட்டுருவாங்க, ஒரு ஸ்டாக் ரிஜிஸ்டர் போட்டுருவாங்க, டிசி போட்டுருவாங்க. 500 கொலுசை எடுத்துட்டு போகும்போது 500 கொலுசு ஒரு டெலிவரி செலான், அதுக்கு ஒரு ஸ்டாக் ரிஜிஸ்டர் இன்வர்டு, அதுக்கப்புறம் ஒரு இ-வே பில். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஊர் ஊரா போவாங்க, மதுரை, திருச்சி. அங்க போய் எல்லா டிசைன் கொலுசை காய்ப்பாங்க. அவருக்கு வந்து அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு 10 கொலுசை எடுத்துக்குவார். அவர் என்ன சொல்லுவார், 10 கொலுசை நான் ஒரு சேல் ஆன் ரிட்டர்ன் பேசிஸ்ல எடுத்துக்கிறேன். எல்லா கொலுசு விற்குமான்னு தெரியாது. வித்த கொலுசுக்கு பணத்தை கொடுத்துறேன், விற்காத கொலுசை திருப்பி கொடுக்குறேன். இதான் சேல் ஆன் அப்ரூவல் பேசிஸ். அப்போ அவர் என்ன கண்டிஷன்னா, அங்க அவர் சேல் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண மாட்டார், டெலிவரி செலான போட்டு 10 கொலுசை டெலிவரி கொடுத்துருவார். அவர் என்ன பண்ணுவார், 6 மாதத்துக்குள்ள கொலுசு வித்ததுக்கு உள்ள பணத்தையும் கொடுத்துடணும், அதுக்கு ஒரு இன்வாய்ஸ் கொடுத்துடணும். 6 மாதத்துக்குள்ள அந்த கொலுசை, அந்த 10 கொலுசை திருப்பி கொடுக்கலைன்னா அது டீம்டு சேல். இந்த சேலான அப்ரூவல் பேசிய கொலுசை கொண்டு போற சேல வியாபாரி, அதுக்கு அவர் கையில இருந்து கண்டிப்பாக வரியை கட்ட வேண்டும். இதுதான் இந்த டெஃபினிஷன் எக்ஸாம்பிள். ஏன்னா இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப ட்ரையா இருக்கும், அதுக்காக ஓமனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அடுத்து லேண்ட் அண்ட் பில்டிங், அதாவது எனி லீஸ், டெனன்சி, ஈஸ்மென்ட் லைசன்ஸ் அப்படிங்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லீஸ் ஆர் லெட் அவுட், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸை ரெண்டுக்கு விடுறது. இதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா ஆக்ட்ல, ரெசிடென்சியல் வீட்டையே கமர்ஷியல் பர்பஸ்க்கு ரெண்டு கொடுத்தாலும் ஜிஎஸ்டி வருங்கிறாங்க. நீங்க ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டுருப்பீங்க, அப்ப என்ன பண்ணுவாரு, நான் வீட்டை தான் வாடகைக்கு விட்டுருக்கேன், ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன்னு சொல்ல முடியாது. உடனே ப்ராப்பர் ஆஃபீஸர் என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்கு டாக்ஸ், முனிசிபாலிட்டி டாக்ஸ் வந்து கமர்ஷியல் இருக்கா, இல்ல ரெசிடென்சியல் இருக்கா, இல்ல இபி வந்து கமர்ஷியல் நேச்சர்ல இருக்கா, இல்ல ரெசிடென்சியல் டாரிஃப்ல இருக்கா, இல்ல அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, ரெண்டாவது இன்னொன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அசசிஸ் வந்து, சார் வீட்டுக்கு தான் வாடகை விட்டுருக்கீங்க, அது கணக்கு கிடையாது, அது கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த வீட்டுக்கும் அவங்க 18% ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி கட்ட வேண்டும். கலெக்ட் பண்ணலைன்னா கண்டிப்பா கையில இருந்தாச்சும் கட்டணும். அது வந்து பிராக்டிகலா பிரச்சனை நிறைய வந்துட்டு இருக்கு, வீடு தான் கட்ட மாட்டேங்கிறாங்க. அடுத்து ட்ரீட்மெண்ட் ஆர் ப்ராசஸ், ட்ரீட்மெண்ட் ஆர் ப்ராசஸ் which is applied to another person goods supply. இது வந்து ஜாபர். இது என்ன சொல்லலாம்னா, மிஸ்டர் கோல்ட் சி ஜாபர் ஃபார் லேத் கிரைண்டிங் ஒர்க் கோயம்புத்தூர். கோல்டுங்கிறவர் என்ன சொல்றாரு, என்ன கொடுக்குறாருன்னா ஒரு கிரைண்டிங்காக கொடுக்குற, இது பேர் ஜாபர், இது பியூர் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. குட்ஸா சர்வீஸான்னு தெரிஞ்சாதான் நம்ம எப்படின்னு பார்க்க முடியும். அடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பிசினஸ், இதுல ஏகப்பட்ட லிட்டிகேஷன் வருது சார். ஏஆர் நிறைய வந்திருக்கு, ஹைகோர்ட்லயும் நிறைய கேசஸ் இருக்கு. Where goods forming part of the assets of a business are transferred or disposed by or under the directions of the person carrying on the business, so no longer to form part of those assets, whether or not for a consideration, such transfer or disposal supply of goods by the person. இந்த டெஃபினிஷன் படிச்சா மயக்க வருது. இதுக்கு அனாலிசிஸ் போட்டிருக்கேன். மிஸ்டர் கபசுரம் இஸ் a director of நிலவேம்பு பிரைவேட் லிமிடெட். கபசுரங்கிறவரு நிலவேம்பு பிரைவேட் லிமிடெட் கம்பெனில டைரக்டரா இருக்கார் சார். டைரக்டர் என்ன பண்றாருன்னா, ஆபீஸ்ல ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கம்ப்யூட்டர் கம்பெனி உடைய புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல கேபிட்டலைஸ் ஆயிருக்கு. அது கம்பெனி சேர்ந்த கம்ப்யூட்டர் தான். ஆனா அவர் என்ன பண்றாரு, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு அவர் பொண்ணுக்கு அந்த கம்ப்யூட்டரை தூக்கி கொடுத்துறாரு. அப்ப இந்த கம்ப்யூட்டருக்கு டாக்ஸ் வருமா வராதா? டாக்ஸ் வரும். இது குட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க செக்ஷன்ல. அதாவது அந்த கம்ப்யூட்டர் அவர் ஆபீஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அபிஷியல் ஒர்க்கு யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் அந்த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல கேபிட்டலைஸ் கம்ப்யூட்டர் டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணியிருக்காரு, ஐடிசி எடுத்திருக்காரு.
கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்ன பண்றாரு, பணமே வாங்காம அவருடைய பொண்ணுக்கு ஃப்ரீயா தூக்கி கொடுத்துறாரு. அப்படி கொடுத்தாலும் அது சப்ளை ஆஃப் குட்ஸ் தான் ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் என்று செக்ஷனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது இது ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பிசினஸ் அசெட் தான். வேர் ஆர் by or under the direction of a person carrying on a business, goods held or used for the purpose of business or put to any private use or use or made available to any person for use for any purpose other than the purpose of business. முன்னாடி பார்த்த business purpose யூஸ் பண்ண கம்ப்யூட்டர், இது other than the business purpose, அதான் முக்கியம். other than business purpose where not for a consideration the usage or making available such goods is supply of services. இங்க தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். the analysis. Mr. Smile is partner of Tally Chartered Accountant firm. Tally Chartered Accountant firm ஒரு பார்ட்னர்ஷிப் firm இருக்கு சார். மிஸ்டர் ஸ்மைல்க்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், அந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் firmல ஒரு பார்ட்னரா இருக்கார். அவரு ஒரு CICC இன்ஸ்டிடியூட் வெரி காலேஜுக்கு ஒரு விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாவும் இருக்கார், ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி. அப்போ அவர் என்ன பண்றாரு, அவர் சொந்தமா ஒரு லேப்டாப் வச்சிருக்காரு. பிசினஸ் பர்பஸ்க்கு வாங்கின லேப்டாப்னு வச்சுக்கலேன். பிசினஸ் பர்பஸ்க்கு வாங்கின லேப்டாப் அவர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல கேபிட்டலைஸ் ஆயிருக்கு. ஆனா என்ன பண்றாரு, இந்த வெளியில கிளாஸ் எடுக்கும் போகும்போது அவர் பர்சனல் பர்பஸ்க்கு இந்த லேப்டாப்பை யூஸ் பண்றாரு, பிரசன்டேஷன். அப்படி யூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் பெட்டர் ஆஃப் சொல்லக்கூடிய அவர் மனைவிக்கு அந்த லேப்டாப்பை ஃப்ரீயா தூக்கி கொடுத்துறாரு. இவர் என்ன பண்ணிக்கிறார், இந்த லேப்டாப்பை வச்சு பிசினஸ்க்கு யூஸ் பண்ணல, வெளியில போய் கிளாஸ் எடுக்கிறாரு. அப்போ சர்வீஸ்ல வந்துருது கிளாஸ் எடுக்கிறது. அப்ப வெளியே போய் கிளாஸ் எடுத்துட்டு அந்த லேப்டாப் அவர் பெட்டர் ஆஃப் தூக்கி கொடுத்தாலும் இதுக்கு டாக்ஸ் வரும், இது சப்ளையர் சர்வீசஸ்ல வரும் எக்ஸாம். இதுதான் இதுல இம்பார்ட்டன்ட் ட்விஸ்ட். அடுத்தது சப்ளையர் சர்வீசஸ். ரொம்ப போரா இருக்கு, வேற வழி இல்ல இந்த டாபிக். ஒரு நிமிஷம், மதன் சாருக்கு வந்து உடுமலைப்பேட்டையில ஒரு சந்தேகம். சொல்லுங்க மதன் சார், கேளுங்க. ஹலோ மதன் சார். ஹலோ மதன் சார், டைம் ஆயிட்டு இருக்கு, அப்புறம் எனக்கு இன்னும் ஸ்லைட் நிறைய வேஸ்ட் ஆயிருக்கு. அடுத்து சப்ளையர் சர்வீசஸ். ரெண்டிங் ஆஃப் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ், எனி இம்மூவல் ப்ராப்பர்ட்டி ரெண்டல் பேசிஸ்ல இருந்தா நீங்க அதுல பெரிய பிரச்சனை என்னன்னா, கோடவுனுக்கு விட்டா கட்ட மாட்டேங்கிறாங்க ஜிஎஸ்டி. நீங்க ஒரு ரெண்டல் பேசிஸ்ல கமர்ஷியல் நேச்சருக்கு விட்டீங்க, அது சப்போஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பேரு வேக்கன்ட் லேண்ட வாடகைக்கு விட்டுருக்காங்க, அது பணம் கட்ட மாட்டேங்கிறாங்க சைக்கிள் ஸ்டாண்டுக்கு, அதுக்கெல்லாம் கண்டிப்பா கட்ட, ஏன்னா பில்டிங் இல்லைங்கிறாங்க. இதுல ரெண்டிங் ஆஃப் இம்மூவல் ப்ராப்பர்ட்டின்னு தான் இருக்கு, பில்டிங்னு இல்ல. சோ வேக்கன்ட் லேண்டுக்கு சைக்கிள் ஸ்டாண்டுக்கு விட்டாலும் சரி, ஸ்கூட்டர் ஸ்டாண்டுக்கு விட்டாலும் சரி, காருக்கு நிப்பாட்டுறதுக்கு வாடகைக்கு விட்டாலும் சரி, கண்டிப்பாக ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி கட்ட வேண்டும். அடுத்த ரொம்ப ட்ரையா இருக்கிறதுக்காக கொஞ்சம் இந்த டாபிக் போயிடுறேன், ஏன்னா இதுவரை ட்ரையா பார்த்துட்டே இருந்தோம். இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்கு, எல்லாருமே பேச ஆரம்பிச்சுவாங்க. மிக்சர் சப்ளை. மிக்சர் சப்ளைனா என்ன சார்? இது நம்ம டெய்லி நம்ம சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ் மிக்சரை ஞாபகம் வச்சுக்கலாம் சார். மிக்சர்ல என்னென்ன இருக்கும், வேர்க்கடலை இருக்கும், ஓமப்படி இருக்கும், காரா பூந்தி இருக்கும், பொட்டுக்கடலை இருக்கும், எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கும். அப்ப எல்லாம் மிக்ஸ் ஆயிருந்தா அது மிக்சர் சப்ளை. அதாவது நீங்க தனியா வேணா ஓமப்படியை தனியா வாங்கி சாப்பிடலாம், காரா பூந்தியை தனியா வாங்கி சாப்பிடலாம், அதுல இருக்க பொட்டுக்கடலையை தனியா வாங்கி சாப்பிடலாம், வேர்க்கடலை தனியா வாங்கி சாப்பிடலாம். அப்ப தனியா வாங்கி சாப்பிடலாம், ஒன்னா சேர்த்து வாங்கி சாப்பிடலாம். இதான் மிக்சர் சப்ளை, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா. சரி, மிக்சர் சப்ளைக்கு நான் பின்னாடி டெபினிஷன் வருது, அதை பார்த்துட்டு நம்ம உள்ள போலாம். மினிமம் 2 சார், 2 ஆர் மோர். அது 2 குட்ஸ் சேர்ந்திருக்கலாம், 2 சர்வீஸ் சேர்ந்திருக்கலாம், இல்ல ஒரு குட்ஸ் ஒரு சர்வீஸ் சேர்ந்திருக்கலாம். எனி காம்பினேஷன், ஒரு குட்ஸ் ஒரு சர்வீஸ் ஆர் 2 குட்ஸ் ஆர் 2 சர்வீஸ், எனி காம்பினேஷன். ஆனா பிரைஸ் சிங்கிள் பிரைஸா இருக்கணும் சார். பிரைஸ் ரெண்டுக்கு தனித்தனி பிரைஸா இருக்கக்கூடாது. பிரைஸ் தனித்தனியா இருந்தா அது காம்பல்சரி சப்ளைக்கு போயிடும். பிரைஸ் ஒரே பிரைஸாகத்தான் இருக்க வேண்டும். ஆனா அந்த பொருளை தனியா வேணாலும் வாங்குற மாதிரி பொருளா இருக்க வேண்டும். ஒன்னா தான் சேர்த்து வாங்க முடிஞ்ச பொருளா இருக்கக்கூடாது, தனியா வேணாலும் வாங்கிக்கலாம். அதுதான் எக்ஸாம்பிள் சொன்னேன், நீங்க ஓமப்படியை தனியா வாங்கலாம், காராபதியை தனியா வாங்கலாம், வேர்க்கடலை தனியா வாங்கலாம், பொட்டுக்கடலையை தனியா வாங்கலாம், ஒன்னா சேர்த்து மிக்சரா வேணாலும் வாங்கலாம். சரி, ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு டிபெண்டா இருக்கக்கூடாது. அதான் சொன்னேன், தனித்தனியா வாங்கலான்ட்டு. இப்படி வாங்கினால்
எதுக்கு அந்த 4ல எதுக்கு ரேட் ஆஃப் டாக்ஸ் ஹை இருக்கோ அந்த ரேட் ஆஃப் டாக்ஸ் தான் பொருந்தும். ஆனா பேக்கல் சிங்கிள் பேக்கா இருக்கணும், சிங்கிள் ரேட்டா இருக்கணும், சிங்கிள் எம்ஆர்பி தான் இருக்கணும். நீங்க ஒரே பேக் பண்ணி 4 எம்ஆர்பி போடக்கூடாது. ஒரு எம்ஆர்பி இருக்கணும், சிங்கிளா தான் பேக் பண்ணி இருக்கணும். 4க்கும் தனித்தனி பேக் இருக்கக்கூடாது. இது முக்கியம். இப்ப நான் மேல போட்ட எக்ஸாம்பிளுக்கு போறேன், பார்த்தா புரியும் உங்களுக்கு. இது என்ன போட்டிருக்கேன்? ஒரு டை இருக்கு, ஒரு ரிஸ்ட் வாட்ச் இருக்கு, ஒரு வாலெட் இருக்கு, ஒரு பேனா இருக்கு. டைக்கு மேபி 5% வச்சுக்கங்க, வாட்சுக்கு 18, வாலெட் லெதர் வாலெட்டுக்கு 28, பேனாவுக்கு 5. அப்ப 4 சேர்த்து வாங்கும் போது ஹையர் ரேட் ஆஃப் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய 28% டாக்ஸ் தான் கட்ட வேண்டும். இதான் முக்கியம். 28% தான் கட்ட வேண்டும். தனியா வாங்கினா டைக்கு 5 இருக்கும், பேனாவுக்கு 5 இருக்கும், லெதர் வாலெட்டுக்கு 28 இருக்கும், கடிகாரத்துக்கு 18 இருக்கும். 4 ஒரே சிங்கிள் பேக்கா வாங்கினா 4க்கு சேர்த்து 28% வரி தான் கட்ட வேண்டும். இதான் இதுல முக்கியம். அடுத்து காம்போசிட் சப்ளை. காம்போசிட் சப்ளை பொறுத்தவரை ப்ரீடாமினன்ட் எலமெண்ட் தான் சார் முக்கியம். இதுல மினிமம் 2க்கு மேலேயோ சப்ளை சேர்ந்திருக்கலாம், 2 குட்ஸ் சேர்ந்திருக்கலாம், 2 சர்வீஸ் சேர்ந்திருக்கலாம், இல்ல ஒரு குட்ஸ் ஒரு சேர்ந்திருக்கலாம். நேச்சுரலி பண்டில்டா இருக்கணும், கன்ஜெக்ஷன் இருக்கணும், ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிசினஸ்ல இருக்கணும். ஒரு சப்ளை வந்து பிரின்சிபல் சப்ளையா இருக்க வேண்டும். ஒன்னு பிரின்சிபல், மிச்சதெல்லாம் வந்து ஆன்சிலரியா இருக்கலாம். சிங்கிளா தான் பேக் பண்ணிருக்கணும், சிங்கிள் பிரைஸ் தான் இருக்கணும். அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும் போது கூட ஒரே அட்வர்டைஸ்மெண்டா தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா பிரின்சிபலுக்கு என்ன ரேட் ஆஃப் டாக்ஸ் இருக்கோ அதுதான் ஆன்சிலரிக்கும் வரும். தான் சார். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இதை சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஹோட்டல்ல போய் தங்குறீங்க. ஹோட்டல்ல போய் தங்கும் போது என்ன வரும்? ஹோட்டல்ல போய் தங்குறீங்க, லாட்ஜ்ல வந்து சப்போஸ் 12% டாக்ஸ் பண்றாங்க அப்படின்னா அங்கே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறேன். பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்கன்னா 5 தனியா சாப்பிட்டா. ஆனா நீங்க மெயினா தங்கிறீங்க லாட்ஜ். அவன் ரூம் சர்வீஸ் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது அந்த ரூமுக்கு என்ன ரேட் ஆஃப் டாக்ஸ் இருக்கோ அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரும். இதுதான். இப்ப நான் கொஸ்டின் ஆன்சருக்கு அதிக டைம் கொடுக்கலாம்னு பார்த்தேன், அதனால ஸ்லைடை க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் 4:50 ஆயிடுச்சு, 5 மணிக்கு க்ளோஸ் ஆயிடும். 10 நிமிஷம் டைம் கொஸ்டின் ஆன்சருக்கு. கொஸ்டின் ஆன்சர் கேட்க விரும்புறவங்க ரியாக்ஷன்ல கை தூக்கலாம், இல்ல சாட்ல டைப் பண்ணலாம். கொஸ்டின் கேட்கறவங்க மட்டும் அவங்க மைக் அன்மியூட் பண்ணிக்கங்க. பெருமாள் சார் பண்ணிருக்கேன். என்ன மதன் சார் அது என்னன்னு சொல்லுங்க, அவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிருப்பாங்க. ஹலோ மதன் சார். வேற யாருக்கு என்ன கொஸ்டின் கேளுங்க சார். மதன் இல்லைன்னா விட்டுருங்க, வேற ஆளுக்கு. ஹலோ சொல்லுங்க சார். வாட் இஸ் மீன் ஆஃப் தி பிசினஸ் அசெட்? வாட் இஸ் சார்? பிசினஸ் அசெட். வாட் யூ மீன் ஆஃப் தி பிசினஸ் அசெட்? ஓகே, வெரி குட். பிசினஸ் அசெட்ஸ் அப்படின்னா நான் உங்க பேர் சொல்லாம சார். குட் நேம் சார்? குமார் சார், சென்னை. சென்னை மிஸ்டர் குமார். ஓகே. பிசினஸ் அசெட்னா நீங்க தொழில்ல யூஸ் பண்ணக்கூடியது. உங்க பேலன்ஸ் ஷீட்ல பிக்ஸட் அசெட்லயோ பிக்ஸட் அசெட்ல கேபிடலைஸ் ஆயிருக்கக்கூடியதா சார் பிசினஸ் அசெட். ஆமா சார். அதுல புரியலங்க சார்? இன்வென்டரி வருமா? அதுல இன்வென்டரி தான் உங்க நேச்சர் ஆஃப் பிசினஸ்லயே வந்துரும். பிசினஸ் அசெட்ல வராதுல. இன்வென்டரி அதாவது இன்வென்டரிங்கிறது பிசினஸ் அசெட் டெஃபினிஷன்ல வராது. ஏன்னா இன்வென்டரி தான் உங்க இருக்க ஸ்டாக் தான் நாளைக்கு ஃபினிஷ்ட் குட்ஸா மாறும்ல. பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடுல இன்வென்டரி வருதுல சார், க்ளோசிங் ஸ்டாக் வருதுல. இல்ல நான் சொல்றத நீங்க மனசுல வாங்கி. நான் பிக்ஸட் அசெட்ஸ் சொன்னேன். இன்வென்டரி கம்ஸ் அண்டர் கரண்ட் அசெட்ஸ். ஓகே. பிக்ஸட் அசெட்ல இருக்கக்கூடியதை நீங்க விக்கிறதா பிசினஸ் அசெட். இன்வென்டரி கம்ஸ் அண்டர் கரண்ட் அசெட்ஸ். இன்வென்டரி அது வரல, பிசினஸ் அசெட் வராது. அது வந்து உங்களுக்கு ரா மெட்டீரியலா இருக்கும், இல்லைன்னா ஃபினிஷ்ட் குட்ஸா கன்வெர்ட் ஆகி உங்க நேச்சர் ஆஃப் பிசினஸ் முழு நேரம் விற்கிறது, அதுக்கு போயிடும் இன்வென்டரி. அதுக்கும் இந்த பிசினஸ் அசெட்க்கும் சம்பந்தம் இல்லை சார். ஓகே சார், थैंक यू. அடுத்த क्वेश्चन சார். வேற யார் சார்? ப்ளீஸ் சார். பழனிசாமி. சொல்லுங்க பழனிசாமி சார், சொல்லுங்க சார். என் கிளையண்ட் ஒருத்தர் ஸ்டாஃப் குவார்டர்ஸ்னு சொல்லிட்டு எம்ப்ளாயீஸுக்கு வாடகை
எம்ப்ளாய்க்கு ஃப்ரீயா கொடுத்திருக்காரு, வாடகைக்கு கொடுத்திருக்காரு. ரெசிடென்ஷியல் ஆனா ரெசிடென்ஷியல் நேச்சர். ரெசிடென்ஷியல் நேச்சர். எம்ப்ளாய்க்கு வாடகை கலெக்ட் பண்றாரா? ஆமா, வாடகை கலெக்ட் பண்றாரு. வாடகை கலெக்ட் பண்ணாரு, கன்சல்டன்ட் ரேட்டா பண்றாரா? ஆனா பிசினஸ் அசெட்ல பேலன்ஸ் ஷீட்ல இருக்கு. கண்டிப்பா அந்த ரெண்டுக்கு ஜிஎஸ்டி கட்டி தான் சார் ஆகும். ஈவன் தோ ரெசிடென்ஷியலா இருந்தாலும் நம்ம கட்டி தான் ஆகணும். நான் என்ன சொல்றேன், ரெசிடென்ஷியலா இருந்தாலும் இங்க வேற பிசினஸ்ல கிளாசிஃபை பண்ணிருக்காரே, அதனால கண்டிப்பா நம்ம அது வர பிசினஸ்ல பிக்ஸட் அசெட் விட்டு வாடகைக்கு வரும்போது கண்டிப்பா ஜிஎஸ்டி எம்ப்ளாயி தராங்களோ இல்ல இவர் கையில இருந்து கட்டிதான். ஓகே ஓகே. இன்னொரு டவுட் சார். சொல்லுங்க. எக்ஸ்போர்ட் சேல்ஸ் டீம்டு எக்ஸ்போர்ட் வந்து ஜனவரியில பண்ணுனது. அதுக்கு இப்ப கொரோனா பீரியட்னால அவங்க பார்ட்டி எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. சரி. டாக்குமெண்ட் வரல. இப்ப நம்ம மார்ச்ல நம்ம இது எக்ஸ்போர்ட் ஆகுமா என்ன டவுட்டா இருக்குது. இன்னும் அதுக்கு தான் நேத்து நோட்டிபிகேஷன் வந்திருக்கே 36 வரை டைம் உண்டு. ஓ 36 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஆமா சார். நான் ஓகே थैंक यू. அனுப்புறேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். ஓகே थैंक यू சார். थैंक यू. ஹலோ சார், நான் எக்ஸ்போர்ட் சர்வீஸ் பண்றேன் சார். ஹலோ சரி சார். ஹலோ ஒவ்வொருத்தர கேளுங்க சார், ஒவ்வொருத்தர கேளுங்க. ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ ஹலோ யார் பேசுறீங்க சார்? காதுல விழுது சொல்லுங்க சார். கேளுங்க சார், டைம் வேஸ்ட் ஆகுது, 5 மணிக்கு முடிஞ்சிரும் ப்ளீஸ். சார் கோயம்புத்தூர்ல இருந்து ஆனந்த் பேசுறேன் சார். சொல்லுங்க மிஸ்டர் ஆனந்த் சொல்லுங்க. சார் வந்து இப்போ நான் சர்வீஸ் எக்ஸ்போர்ட் பண்றேன் சார். சர்வீஸ் எக்ஸ்போர்ட் என்ன நேச்சர் ஆஃப் சர்வீஸ்? சாஃப்ட்வேர் சர்வீஸ் சார். சாஃப்ட்வேர்னா கொரியர்ல அனுப்புறீங்களா இல்ல ஆன்லைன்ல அனுப்புறீங்களா? இல்ல ஆன்லைன்ல தான் சார் அனுப்புறோம். சரி சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார், இதுக்கு எல்யூடி போட்டு நில் டாக்ஸ்ல பண்ணிடுறேன் சார். நம்ம 0 ரேட் டாக்ஸ்ல பண்ணிடுறேன் சார், நீங்க சொன்ன மாதிரி. சரிங்க. இப்போ வந்து நான் வந்து கம்பெனிக்காக ஒரு அசெட் கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்றேன். அதோட டாக்ஸும் இல்ல எக்ஸ்பென்ஸ்க்கான டாக்ஸையும் வந்து நான் ரீஃபண்ட் பண்ண முடியுமா சார்? கிளைம் பண்ண முடியுமா? அதாவது உங்களை பொறுத்தளவு ரீஃபண்டை பொறுத்தளவு கேபிட்டல் குட்ஸுக்கும் சர்வீஸ்க்கு ரீஃபண்ட் கிடையாது சார். ஓகே சார், थैंक यू. ரா மெட்டீரியலுக்கு மட்டும் தான் ரீஃபண்ட் உண்டு சார். நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினிஷன்ல போய் பாத்தீங்கன்னா இன்புட் மீன்ஸ் அதர் than கேபிட்டல் குட்ஸ் அதர் than சர்வீஸ்ங்கறாங்க. ரீஃபண்ட் ப்ரொவிஷன்ல போய் பார்த்தா இன்புட் மட்டும் தான் ரீஃபண்ட். அப்படிங்கல உங்களுக்கு ரா மெட்டீரியல் மட்டும் தான் ரீஃபண்ட். உங்களை பொறுத்தளவு கம்ப்யூட்டர் கேபிட்டல் அசெட்ஸ், அதனால உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. ஓகே, அப்ப இன்புட் எடுத்துட்டு அப்படியே ரெஃப்யூஸ் பண்ணிடலாமா சார் சேம் மந்த்ல? இன்புட் எடுத்துட்டு நீங்க வேற ஏதாவது பின்னாடி உங்களுக்கு லோக்கல்ல வருது அப்படின்னா அதுக்கு அந்த கேபிட்டல் குட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்ல. நீங்க ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஐடிசி வேஸ்டா போயிரும்ல. இது ஃபுல்லாவே எக்ஸ்போர்ட் சப்ளை தான் சார். ஃபுல்லா எக்ஸ்போர்ட் ஆயிருந்தாலும் வச்சுக்க, நாளைக்கு லோக்கல்ல ஒரு ஆர்டர் கிடைக்குது ஏதோ பண்றாரு. ஓகே சார். அப்படியே கேரி பண்ணலாமா சார்? அதாவது கேரி ஓவர் பண்றதுக்கு எக்ஸ்பைரி பீரியட் டைம் லிமிட்டேஷன் பீரியட் ஆக்ட்ல கிடையாது. ஓகே சார். நீங்க பணம் கொடுத்து வாங்குனது நீங்க எவ்வளவு நாள் வேணாலும் அந்த கேபிட்டல் குட்ஸ் ஐடிசி கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பணம் லாஸ்ட் கவர்மெண்டா போயிடும். நாளைக்கு அசஸ் ஏதோ லோக்கல் ஒரு சின்ன ஆர்டர் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு இந்த ஐடிசி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்க. ஓகே சார், थैंक यू சார், थैंक यू. நெக்ஸ்ட் क्वेश्चन. எக்ஸம்ப்டட் இன்கம் ரெண்டல் இன்கம் சார். ரெண்டல் இன்கம்ல எக்ஸம்ப்ட் இன்கம் சார். உங்க குட் நேம் மிஸ் சம்சுதீனா. சம்சுதீன் சார். சொல்லுங்க சார். அதாவது வந்து எனக்கு வந்து என்னோட கணக்கு ஃபைனலைஸ் பண்ணும்போது ரெண்டல் இன்கம் அசஸ் வாங்கிட்டாங்க. சரி. இப்போ அத வந்து நான் வந்து ஜிஎஸ்டி 9ல வந்து கண்டிப்பா டிக்ளேர் பண்றேன். சரி. அப்போ டிக்ளேர் பண்ண மந்த்லி பேசிஸ்ல பண்ணல, டிக்ளேர் பண்ணல. அடுத்த டைம் ஆனுவல் ரிட்டர்ன்ல எக்ஸாம்பிள் நோ சப்ளை தான் ஃபைல் பண்றேன். இது எக்ஸாம்பிள் அது பியூர் ரெசிடென்சியலா? பியூர் ரெசிடென்சியல் சார். பண்ணுமா சார்? பண்ணி தான சார் ஆகும். சப்ளை தான ஆகும். பியூர் ரெசிடென்சியல் அப்படினா உங்களுக்கு வந்து அதுல கிச்சன் எத்தனை கிச்சன் இருக்கு? வாசல் கிச்சன்லாம் பார்க்கணும் சார் அது. உங்களுக்கு போய் சப்போஸ் நீங்க சரி நான் உங்களுக்கு நைட் கூப்பிடுறேன். ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन. தெலைல ஃபோர்த்ல டிஸ்கஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஹலோ சார், என் பேர் லோகேஷ் சார். சொல்லுங்க மிஸ்டர் லோகேஷ். இப்ப மிக்ஸ்டு சப் ஹலோ சார் காதுல விழல. மிக்ஸ்டு சப்ளை பத்தி சொல்லிருந்தீங்க. நான் ஒரு டிமார்ட் இல்ல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல போயிட்டு நான் டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வாங்குறேன்னு வெச்சுக்கோங்க. சரி. சோ அதுக்கு எந்த ரேட் ஆஃப் டாக்ஸ் எடுப்பாங்க? டிபார்ட்மெண்ட்ல போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் நீங்க வாங்கினா உங்களுக்கு வேண்டியது நீங்க தான் ஃபைல் எடுத்து போட்டு வரீங்க. ஆமா. நீங்க எப்ப மிக்சர் சப்ளை வரும்னா அவர் வந்து ஒரு அவர் கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒரு ஆஃபர் மாதிரி கொடுக்குறாரு. உளுந்தம்பருப்பு 1 கிலோ, தோரம்பருப்பு 2 கிலோ, 2 கிலோ ஜீனி, ஆயில், நாளைக்கு இது ஒரே சிங்கிள் பேக்கா பேக் பண்ணி வச்சு அதை நீங்க வாங்கிட்டீங்கன்னா அது மிக்சர் சப்ளை.
நீங்க தனித்தனியா உளுந்தம்பரு தோரம்பரு பாயில தனித்தனியா அந்த ராக்ல இருந்து எடுத்து தனித்தனியா வாங்கிட்டு வந்தா அது இண்டிபெண்டன்ட் சப்ளை. அந்த உளுந்தம்பரு தோரம்பு தனித்தனி ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்துடும். நீங்க காம்போ ஆஃபரா உளுந்தம்பரு தோரம்பரு பாயில் அரிசி நாளையும் ஒரே பேக்ல சிங்கிள் பேக்ல பேக் பண்ணி ஒரே ரேட் 520 ரூபாய்ன்னு போட்டிருந்தா 4ல எது 1000 ரேட் ஆஃப் டாக்ஸோ அதை தான் அதுக்கு போடுவார். ஓகே ஓகே புரியுதா? ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन சார் ப்ளீஸ். சார் ஃப்ரம் சென்னை குமார். சொல்லுங்க சார். லைசென்ஸுக்கும் லீஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? புரியல. லீஸுக்கும் லைசென்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? லைசென்ஸ்னா ஒண்ணும் இல்ல சார். நீங்க இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, நீங்க போய் உங்க டிபார்ட்மெண்ட்ல ஜிஎஸ்டி அப்ளை பண்றீங்க. திஸ் இஸ் கால்ட் லைசென்ஸ், ஸ்டாச்சுட்டரி அப்ளிகேஷன். கரெக்ட்டா? ஹலோ மிஸ்டர் குமார், காதுல விழுகுதா? ஓகே ஓகே சார். லீஸ்னா என்ன அப்படின்னா, நீங்க உங்க வீடையோ கடையோ கம்பெனியோ வாடகை கொடுங்க 11 மாசம் எக்ரிமெண்ட் போட்டு. ஆமா, அது லீஸ். ஓகே, थैंक यू சார். சிம்பிளா எக்ஸாம்பிள் என்ன சார் பெரிய வித்தியாசம்? என்ன? ரெண்டுக்கும் லீஸுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் ஏதா இருக்கு? ரெண்டுக்கும் லீஸுக்கும் பாத்தீங்கன்னா, லீஸ்னா சார் ரெண்ட்னா மந்த்லி ரெண்டல் ரெக்கரிங் பேசிஸா இருக்கும் சார். லீஸ்னா ஒரு 99 இயர்ஸ் 33 இயர்ஸ்னு கொடுப்பாங்க சார். தட்ஸ் கால் லீஸ் சார். இல்ல அது ஒன் டைம் பேமெண்ட். ஒன் டைம் பேமெண்டாவும் இருக்கலாம், ஒரு பர்టిక్యులர் இன்டர்வலாவும் இருக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல தாஜ் ஹோட்டல் 99 இயர்ஸ் லீஸ் கொடுத்துருக்காங்க அந்த இடத்தை. சோ தட்ஸ் கால் லீஸ் சார். Thank you. Next question sir please. Sir வேற क्वेश्चन இருக்குல்ல? ஹலோ ஹலோ சொல்லுங்க சார் ப்ளீஸ். ஹலோ சொல்லுங்க சார். கேக்குது சொல்லுங்க. ஹலோ சார் சொல்லுங்க சார் ப்ளீஸ். ஹலோ சொல்லுங்க, கேக்குது, உங்க வாய்ஸ் கேக்குது. ஹலோ ஹலோலே டைம் முடிஞ்சிரும், 5 மணி நேரம் க்ளோஸ் ஆகும். சார் பழனிசாமி சொல்லுங்க. பழனிசாமி சார் சொல்லுங்க. சார் என் கிளையண்ட் ஒருத்தர் கோல்டு காயின் வாங்கி எம்ப்ளாயிலுக்கு கொடுக்குறாரு, வெளியே அதர் பார்ட்டிகளுக்கு மேரேஜ் கிஃப்ட் தான் கொடுக்குறாரு. உங்களுக்கு கொடுத்தாரா சார்? எனக்கு கொடுத்தாருங்க. நான் கிரெடிட்டை ரிவர்ஸ் பண்ணிட்டேன். இல்ல இல்ல இருங்க, ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணிட்டேன். இருங்க என்ன பேச விடுங்க. நீங்களே கேள்வியை கேட்டு கேள்வி நீங்க பதில் கேட்குறீங்க. ஓகே, அதாவது நீங்க என்ன கேக்குறீங்க, உங்க எம்ப்ளாயி கோல்டு காயின், உங்க டீலர் கோல்டு காயின் வாங்குறாரு. ஆமா, அந்த கோல்டு காயினை எம்ப்ளாயிஸ்க்கு ஃப்ரீ கிஃப்டா மேரேஜ் கொடுக்குறாரு. வெளிய அவுட் சைட் பார்ட்டிக்கு மேரேஜ் கொடுக்குறாரு. மேரேஜ்க்கு ஒரு போறதுக்கு மொய்க்கு பதில் காயின் கொடுக்குறாரு. எஸ், தட் இஸ் சேல்ஸ் ப்ரமோஷன் வைங்களே. இல்ல சேல்ஸ் ப்ரமோஷன்னா டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்தாரு சேல்ஸ் ப்ரமோஷன். ஆமா, அன்ரிலேட்டட் அவர் ஒரு உங்க கல்யாணத்துக்கு வராரு, சிந்து கல்யாணத்துக்கு உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வராரு, gift கொடுத்தா அது வந்து giftல போயிருக்கு. ஓகே, அத விட்டுருங்க. இந்த இப்போ என்னோட டவுட் என்னன்னா, ஐடிசி நான் ரிவர்ஸ் பண்ணிட்டேன். சரி, 2-3 இயர்ஸ் கழிச்சு ப்ராப்பர் ஆபீசர் வந்து இது சப்ளைல எடுத்துக்குவாரா? நான் சொல்றேன், என்ன பேச விடுங்க. எனக்கு கேள்வி கேட்டீங்க, என்ன பேச விடவே இல்லையா? அதாவது நீங்க கோல்டு காயின் வாங்குறீங்க சார், ஐடிசி ரிவர்ஸ் பண்ணிட்டேங்க, ரைட்டா? ஆனா கோல்டு காயினை நீங்க 3 விதமா யூஸ் பண்ணலாம். ஒண்ணு உங்க எம்ப்ளாய்க்கு ஃப்ரீயா கொடுக்குறீங்க என்கரேஜ்மெண்ட்டுக்கு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன பண்றீங்கன்னா, உங்க டீலர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு இன்சென்டிவ்க்கு பதில் கோல்டு காயினை கொடுக்குறீங்க என்கரேஜ்மெண்ட்டுக்கு. மூணாவது வெளியில வந்து ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் கிஃப்டா கொடுக்குறீங்க. மூணாவது ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் கொடுத்த கோல்டு காயினுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, அந்த ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணிடுறீங்க. கரெக்ட். இந்த 2 கோல்டு காயின் தான் டிபேட்டபிள். ஃபர்ஸ்ட் கோல்டு காயின் எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கறத பொறுத்தளவு அந்த கோல்டு காயின் வேல்யூ வந்து ஒரு பினான்சியல்ல ஒரு எம்ப்ளாய்க்கு 50,000 ரூபாய்க்கு மேல வந்தால் அந்த கோல்டு காயினுக்கு ஒரு பணம் கட்ட வேண்டும், ஜிஎஸ்டி. ஓகே ஓகே ஓகே. ரெண்டாவது பாயிண்ட், இவர் டீலர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு என்கரேஜ் பண்றதுக்காக கோல்டு காயின் கொடுக்கிறார் அப்படின்னா ஃப்ரீ கிஃப்ட்டுக்கும் கண்டிப்பா ஜிஎஸ்டி கட்டணும் தான் சொல்றாங்க. ஓ சரி சரி. அப்படிங்கல ஜஸ்ட் கன்சல்டன்ட். ஏன்னா இது ஒரு அதாவது நமக்கு அந்த கல்யாணத்துக்கு கொடுத்தா ஒரு பிரதி உபகாரம் எதிர்பாராம கல்யாணத்துக்கு கொடுக்கிறாரு இவரு. இந்த பர்பஸ் கொடுத்தா அவர் சேல்ஸ ப்ரமோட் பண்றதுக்காக அந்த கோல்டு காயின் கொடுக்கிறாரு. அப்ப திருப்பி அந்த பலனை அனுபவிக்கக்கூடிய அதிகாரம் இவருக்கு இருக்கு. அதனால இந்த எம்ப்ளாய்க்கு கொடுக்கிற கோல்டு காயின் above 50,000 பெர் ஃபினான்ஷியல் இயர்னா தட்ஸ் டாக்ஸபிள் அண்டர் சப்ளை. ரெண்டாவது பாயிண்ட், அந்த எம்ப்ளாய் டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்கிறார்ல அந்த கோல்டு காயினுக்கும் கண்டிப்பா கட்ட வேண்டும். கட்டணும்னா எந்த கோல்டு காயினுக்கு வர்ற ரேட் ஆஃப் டாக்ஸ் 3% கட்டக்கூடாது சப்ளைக்கு. அந்த எம்ப்ளாயி நேச்சருக்கு ரேட் ஆஃப் டாக்ஸ் கட்ட வேண்டும். நீங்க 3% கட்டிட்டு போயிடக்கூடாது. ஏன்னா கோல்டு காயினுக்கு 3% மட்டும் அனுப்பிச்சிருப்பீங்க, அது போட்டு கட்டக்கூடாது. எம்ப்ளாயி
என்ன நேச்சர்ல இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த ரேட் ஆஃப் டாக்ஸ் போட வேண்டும். ஓகே. இதுல கேலண்டர் டைரி கொடுக்குறாங்க. சரி, கேலண்டர் டைரியை பொறுத்தளவு 2 விதமா கொண்டு போகலாம். உங்களுக்கு ஐடிசி வேணும்னா சேல்ஸ் ப்ரமோஷன் கொண்டு போயிடலாம், ஐடிசி வேண்டாம்னா கிஃப்ட் கொண்டு போயிடலாம். ஏன்னா சேல்ஸ் ப்ரமோஷன் இஸ் அக்செப்டபிள், ஓகே ஓகே, கிஃப்ட் இஸ் நாட் அக்செப்டபிள். ஐடிசி எடுத்துக்க முடியாது. ஓகே சார், थैंक यू थैंक यू. அது வந்து இது வந்து டாக்ஸ் எவேஷன் கிடையாது, டாக்ஸ் பிளானிங் வச்சுக்கலாம். டாக்ஸ் எவேஷன் தான் பண்ணக்கூடாது, டாக்ஸ் பிளானிங் பண்ணலாம், டாக்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन ப்ளீஸ் சார். சார் கிளையண்ட் வந்து டாக்டருங்க சார். அப்ப இன்னைக்கு பூரா கேள்வி குத்தோ நீங்க தான் இருக்கு. சொல்லுங்க. சார் கிளையண்ட் வந்து டாக்டர் சார். இப்போ வந்து அவர் இம்போர்ட் டாக்டர் கிளினிக் ரன் பண்றாரு. இப்போ ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் பண்ணி இன்சைடு இந்தியாவுக்குள்ள வந்து சேல் பண்றாரு சார். இப்போ ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது நம்மளுக்கு அவருடைய கிளினிக்ல வரக்கூடிய இன்கமையும் நில் ரேட் எல்லாம் காமிக்கணுங்களா? இல்ல, திருப்பி சொல்லுங்க உங்க ஸ்டோரியை. சார் அவர் வந்து கிளையண்ட் டாக்டர், கிளினிக் ரன் பண்றாருங்க. கிளினிக்ல ஒருத்தர் செப்பரேட்டா ரன் பண்ணிட்டு இருக்காரு. சரி. இப்போ ப்ரொப்ரைட்டர்ஷிப் பிசினஸ்ல இம்போர்ட் பண்றாரு. சரி. இந்தியாக்குள்ள சேல் பண்றாருங்க சார். இப்போ நம்ம ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது கிளினிக்ல வரக்கூடிய இன்கமையும் நம்ம வந்து நில் ரேட்ல ஜிஎஸ்டில காமிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இவர் வந்து ஒரே பேன் தான் இருக்கு. எஸ் சார். ஒரே பேன், அந்த பேன் பேஸ் பண்ணி தான் ஜிஎஸ்டி ஆர்சிஎம் இருக்கு, அந்த பேன் பேஸ் பண்ணி தான் ப்ரொப்ரைட்டரி பிசினஸ் இருக்கு. எஸ் சார். என்னைய பொறுத்தளவு எஸ்பி அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட கூட காட்டணும் தான் சொல்லுவேன் ப்ரொப்ரைட்டரா இருந்தா. ஓகே சார், ஓகே சார். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இப்போ எப்படி இன்ட்ரெஸ்ட் கஸ்டமர்ஸ்ல ஐஜிஎஸ்டி போடுறாங்களா சார், அதை நம்ம வந்து இன்புட் எடுத்துக்கலாமா சார்? புரியல. கஸ்டம்ஸ்ல போடுற ஐஜிஎஸ்டி நல்லா எடுத்துக்கலாம் இன்புட். ஆனா 2Aல ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்ல சார் நமக்கு? 2Aல வராது. ஏன்னா கஸ்டம்ஸ் போர்ட்டல்ல ஜிஎஸ்டி போர்ட்டல் லிங்க் பண்ணல, அதனால 2Aல வராது. அதுக்கு தான் இப்ப கூட நான் ஒரு ப்ராப்பர் ஆபீசர் நோட்டீஸ் கொடுத்துட்டா ரிப்ளை கொடுத்துருக்கேன். இப்ப ரீஃபண்ட பொறுத்தளவு என்ன சொல்றாங்கன்னா 2Aல வந்தா தான் ரீஃபண்ட்ங்கறாங்க. ஆனா இம்போர்ட் பர்ச்சேஸ் 2Aல வரல. எனக்கு அந்த கன்சர்ன் ஐசன் கமிஷனர் 2Aல வரலன்னு கொடுக்க மாட்டேனாரு. நான் பதில் கொடுத்துட்டேன், சார் இம்போர்ட் நீங்க வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல்ல லிங்க் பண்ணிட்டு ரீஃபண்ட் தர மாட்டேன்னு சொல்லுங்கன்ட்டு அப்ப அதுக்கு ரீஃபண்ட் கொடுத்துட்டாரு. ஓகே சார், थैंक यू சார். அட்ராக்ட் ஆகுமா சார்? சார் அப்ப ரூல் 42 அட்ராக்ட் ஆகுமா சார்? ஐடிசி ரிவர்சல் இந்த விஷயத்துல சார் அந்த டாக்டர் விஷயம் பேசினாரா சார்? இல்ல, அந்த டாக்டர் வந்து இல்லங்க சார். இப்ப இந்த டாக்டரை பொறுத்தளவு அவர் எக்ஸம்ப்டட் இன்கம் காட்டாரா சார்? டிக்ளேர் பண்றாரு. எக்ஸம்ப்டட்னா இவர் வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருளை வந்து அப்படியே வித்துறாரு சார். அந்த இம்போர்ட் பண்ற மிஷினரிய சப்போஸ் அவர் கிளினிக்கு யூஸ் பண்ணாருன்னா 43 ரிவர்சல் வரும். புரியுதா? அவர் இம்போர்ட் பண்ற பொருளை அப்படியே வித்துட்டு வாங்கி டாக்ஸை கட்டிடுறாரு. நாளைக்கு ஒத்துவாங்களா சார்? ஆபீஸ்க்கு நீங்க காமன் கிரெடிட் என்ஜாய் பண்றீங்க அப்படினா? இல்ல, அப்படி பண்ணா நம்ம ஈஸியா அடிச்சிடலாம். ஏன்னா இந்த மாதிரிலாம் பல ப்ரூஃப்ஸ் இருக்கு சார். இல்ல நமக்கு வரட்டும், காம்ப்ளிகேட் பண்ணாதான் we will earn. காம்ப்ளிகேட் பண்ணதான் நம்ம வந்து அதனால we are safe side. நாங்க சில நேரத்துல 42 அப்ளை பண்ணிரோம் சார். இல்ல 42 என்னன்னா சார், நீங்க ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறீங்க, ரா மெட்டீரியல் வாங்கி டாக்ஸபிள் எக்ஸாம்பிள் 2 மேனுஃபேக்சர் பண்ணாதான் நீங்க 42 43 வரும். இந்த டாக்டர் என்ன பண்றாருன்னா அந்த பொருளை இம்போர்ட் பண்றாரு, இம்போர்ட் பண்ணி லோக்கல்ல அப்படியே வித்து வரியை கட்டிடுறாரு. இல்ல ஒரு கேபிட்டல் குட்ஸோ ரா மெட்டீரியல வாங்கி காமனா யூஸ் பண்ணாதான் 42 43 அப்ளிகபிலிட்டி வரும். இந்த டாக்டருக்கும் 42 43க்கு 100% இல்ல. நோட்டீஸ் கொடுத்தா ஈஸியா தூக்கி அடிச்சிடலாம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन சார். சார் கரெக்டான 3 நிமிஷம் தான் இருக்கு, வெளிய வந்துரும் ப்ளீஸ். பெருமாள் சார் க்ளோஸ் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். யார் கேள்வி கேட்கல, பண்ணிடலாம் தாராளமா சார். இதுகாரம் அமைதியாக கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்றும் நான் வணங்கும் வள்ளி தேவசான முருகப்பெருமான் அருளாலும் எனது குருநாதர் நதிமு சார் அருளாலும் எல்லா வளமும் பெற வேண்டும், கொரோனா சீக்கிரமே ஒழிய வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓட்டா தேங்க்ஸ் ஃபார் மிஸ்டர் பெருமாள். ஓட்டா தேங்க்ஸ் சொல்லிருங்க பெருமாள். குட் ஈவினிங் டு ஆல். இந்த நேரம் வரை நீங்க எல்லாம் பொறுமையா கேட்டு மகிழ்வடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நாங்க ஏற்கனவே கேட்டிருந்தோம் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரீஃபண்ட் சொன்னாங்க. ரீஃபண்ட் வந்து 1 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல முடியாது, அது 2 days கூட ஆகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் சப்ஜெக்ட், 2 கால்குலேஷன்ஸ், அது எல்லாமே இதுல பண்ண முடியாது. உங்களுக்கு வேற ஏதாவது முக்கியமா பிடிச்சி இந்த சப்ஜெக்ட் பெருமாள்? இல்ல பெருமாள், நெக்ஸ்ட் டாபிக் வேரியஸ் சப்ளைஸ் வச்சுக்கலாம். ஜிஎஸ்டில 22 சப்ளை இருக்கு. இல்ல அவங்களுக்கு என்ன வேணுமோ இல்ல வேரியஸ் சப்ளைஸ் ரொம்ப முக்கியம். அதுல ஜீரோ ரேட்டர், காம்போசிட், அது எல்லாமே அது வச்சுக்கலாம்.
இல்ல வேற யாரும் நிறைய பேர் கேட்டாங்கன்னா அந்த டாபிக் வச்சுக்கலாம். ஆமா, என்ன கேட்டீங்கன்னா நாங்க உங்கள் விருப்பத்துக்கே நாங்க பண்ணி தரதுக்கு தயாரா இருக்கிறோம் என்பதை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஹலோ சார், ஓல்டு சார் கார் சேல் புரியல. ஹலோ சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். சார் ஃபிக்ஸட் சேலுக்கு சொல்லிருக்கியா 4 கண்டிஷன் கார் சேல் அந்த மாதிரிக்கு வேட் பீரியடும் ஏர் வேட் ஜிஎஸ்டி பீரியடும் சொல்லிட்டு. ஆமா, அது எக்ஸ்பிளைன் முடியுங்களா? அது வந்து நான் உங்களுக்கு தனி டாபிக்காவே எடுக்கிறேன் சார். அது ஏன்னா அது கால்குலேஷன் போட்டு ஹையர் வேல்யூ பார்க்கணும். இப்போ உங்களுக்கு கார் சொல்றேன் சார். சாரி, அதாவது காருக்கு மட்டும் இப்ப சொல்றேன். கார் எனி டிப்ரிசபிள் அசெட் எதா இருந்தாலும் நம்ம வந்து ரிட்டர்ன் ஆன் வேல்யூ வந்து பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிறத எடுத்துக்கணும். அதை எடுத்துட்டு அப்புறம் நம்ம இன்னைக்கு என்ன விற்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸுக்கு மட்டும் சார் வாய்ஸ் கிளியர் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா முடிஞ்சிருச்சு, எல்லாரும் மைக் ஆன் பண்ணிட்டாங்க. நான் பண்ண முடியாது. நான் சொல்றத கேக்குதா? இல்ல, அவரு மைக் ஆஃப் பண்ணிட்டாரு. சத்யான்னு கேக்குறாங்க யாரும். அதாவது சார் நான் சார் சொல்லுங்க சார். கேக்குது சார், கேக்குது உங்க ஓகே. அதாவது நான் இப்ப காருக்கு மட்டும் சொல்லிடுறேன். எனி டிப்ரிசியேட்டபிள் அசெட், தேய்மானம் கிளைம் பண்ணக்கூடிய அசெட் நம்ம பேலன்ஸ் ஷீட்ல புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல வந்திருக்கு. அந்த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல என்ன இன்னைக்கு தேதிக்கு ரிட்டர்ன் ஆன் வேல்யூ இருக்குன்னு, அதுக்கப்புறம் இன்னைக்கு தேதிக்கு என்ன விற்கிறேன்னு பார்க்கணும். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸுக்கு அதுக்கு பேரு மார்ஜினல் ரிலீஃப் ஸ்கீம்னு பேரு. அதுக்கு ரேட் ஆஃப் டாக்ஸ் கட்டிலாம் ஒரு மெத்தட். இல்லைன்னா குவார்டர்லி 5% எடுத்து கால்குலேஷன் பண்ணி அதையும் ஆக்சுவலையும் பார்த்து விச்சவர் சாயர் பார்க்கலாம் சார். அது அலாரம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு, எங்களுக்கு ரேட் ஏறிடு சார். சாரி, இன்னி பண்ண 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டணும். சாரி, க்ளோஸ் பண்ணி